எங்க அப்பா சொல்லுவாருங்க, உருதுல சொல்லுவார். 2 விஷயம் சொல்லுவாருங்க. அத உருதுல சொல்லுவார். दगा किसी का सगा नहीं है, करना है तो कर देखो, जिसने जिसने दगा किए हैं जाके उनके घर देखो என்று சொல்லுவார். என்ன அர்த்தம் தெரியுமா? துரோகம் இருக்குல்ல, யாருக்குமே சகம் கிடையாதான். சகம்னா தெரியல, சகோதரம்னா உதரம்னா வயிறு, சகம்னா கூட பிறந்தவங்க, ஒரே வயிறு. இந்த ஒண்ணு விட்ட தங்கச்சிங்கிறோம்ல, அது என்னது? ஒண்ணு விட்டது, ஒண்ணு விட்ட அண்ணன், ஒண்ணு விட்ட சித்தப்பா, எனிபடி? ஒன்றும் இல்லை, தாய் வயிறு, அது ஒன்று தான் விட்டது, மற்றதெல்லாம் அதே தான். இந்த சகம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்குல்ல, தகா கிசி கா சகா நஹி ஹை, ஒருபோதும் துரோகம் யாருக்குமே சகம் கிடையாது. அது ஒரு செயின் ரியாக்ஷன் சொல்லுவார். எங்க போய் நீ பாருனா, நான் சொல்றது நீ தெரிஞ்சுக்கணும்னா, யாரெல்லாம் துரோகம் செய்திருக்கிறார்களோ அவர்கள் வீட்டை போய் நீ பார் என்று முடியும் அந்த 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 சொல். வீட்டை போய் பார்த்துட்டு வாங்க, யாரெல்லாம் துரோகம் பண்ணாங்க உங்க வீட்டை போய் பார்த்துட்டு வாங்க. நான் யோசிச்சு பார்த்தேன், வள்ளுவத்தில் இந்த மாதிரி ஏதாவது இருக்கா? இப்ப எனக்கு உருது மொழி தெரியும் என்பதற்காக உருதுவிலே நான் சில விஷயங்களை எடுக்கிறேன். இதை என் தமிழ் சொல்லி இருக்கிறதா பாருங்க. ஒரு 3 நாளைக்கு முன்னால தாங்க இந்த குறள் படித்தேன். நடுங்கி போனேன். அந்த குறள் படிச்சு நடுங்கி போனேங்க. பாருங்க, என்னுடைய அம்மா ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. யாருக்காவது சாப்பாடு போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், சாப்பாடு போட்டவங்களுக்கு தெரியும், சாப்பிட்டவங்க நன்றியாவே இருக்க மாட்டாங்க, நன்றின்னு சொல்லவும் மாட்டாங்க. என் அம்மா சொல்லும், அவங்க வார்த்தையால நன்றி சொல்ல வேண்டாம் பாப்பா, நீ அதை எதிர்பார்க்காத. எப்போ நீ சோறு போடுறியோ, எப்போ அந்த சாப்பாட்டை அவங்க சாப்பிட்டாங்களோ, அவங்க வயிறு எப்போ குளிர்ந்துச்சோ, பிரபஞ்சத்திடம் போய் அந்த உன் நன்றி சேர்ந்து விட்டது, அது உனக்கு வந்து சேரும். யாருடைய வாயிலிருந்தும் நீ அதை எதிர்பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாதுன்னு அம்மம்மா சொல்லுவாங்க. இது ரொம்ப ஆழமான செய்தி. இது சொற்களில் இல்லை எதுவும், ஆனால் சொல்லை மிக ஆழமாக வைத்து சொல்லுகின்ற பொழுது, அது மந்திரமாக மாறுகின்ற பொழுது அதன் பொருள் மாறுபடுகிறது. பாருங்க, நான் குறள் படித்து நான் வியந்து போனேன். மறந்தும் மறந்தும் பிறன் கேடு சூழற்க, சூழின் அரண் சூழும் சூர்ந்தவன் கேடு. யாருக்கும் மறந்தும் கூட தவறாக நினைத்து விடாதே. நீ நினைத்து விட்டால் அறம் உன்னை தவறானவள் என்று நினைத்து கொள்ளும், உன்னை அது சூழத் தொடங்கிவிடும் என்று பயமுறுத்துகிறது ஒரு குறள். கடைசி வரைக்கும் களத்துல நின்னு பாருங்க, வெற்றி பெற்றவர்கள் கூட நடுங்கி போவார்கள் உங்களுடைய நிற்றலை பார்த்து. தோற்றான் போல் நின்றான் பாண்டியன் என்கின்ற முத்தொள்ளாயிரத்தை படித்து வந்தவள் நான். யோசித்து பார்த்தால் நம்முடைய வாழ்க்கை நமக்கு சில வாய்ப்புகளை தருகிறது. அந்த வாய்ப்புகளை நாம் எப்படி புரிந்து கொள்வது என்பதுதான், அந்த புரிதல் தான் வெளிச்சம். நம்ம மனசு இருக்குல்ல, தமிழ் என்ன அற்புதமான மொழிங்க, என்ன அற்புதமான மொழி. இந்த உடம்புக்கு மெய்னு பேர் வச்சான் பாருங்களேன். டே அப்பா, மெய்னா என்னங்க அர்த்தம்? உண்மைன்னு அர்த்தங்க. உடம்புக்கு பொய் சொல்ல தெரியாது, உடம்பு பொய் சொல்லாது. கஷ்டம்னா கஷ்டத்தை சொல்லும், உடனே அதை அட்ரஸ் பண்ண. மனசு இருக்குல்ல, அது பயங்கரம். அது மாதிரி ஒரு கல்பிரிட்டே வேற கிடையாது. நான் மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் சில பேர் இருக்கிறாங்க, அவ்வளோ அழுக்க வச்சிருப்பாங்கங்க. பொறாமப்படுறவங்களாம் பார்த்துருக்கீங்களா? சில பேர் நின்னா துணி எறிகிற வாசனை வரைக்கும் வரும். மன அழுக்கு. திருக்குறானிலே ஒரு வார்த்தை இருக்கிறது, பொறாமைப்படுகின்றவனுக்கு இந்த உலகத்திலும் நிம்மதி கிடையாது, இறந்து போய் அடைகின்ற அந்த உலகத்திலும் நிம்மதி கிடையாது என்று பேசுகிறேன். யோசித்து பார்த்தால் நான் ஒரு விஷயம் சொல்றேன், மனதை இலகுவாகவும் அன்பாகவும் வைத்திருத்தல் என்பது மாபெரும் புத்திசாலித்தனம். இந்த புத்தி எத்தனை பேருக்கு இருக்கு? ஓஷோ சொல்கிறார், நுண்ணறிவாளர்கள் சூழ்ச்சி செய்வதில்லை, சூழ்ச்சி செய்வதற்கு நுண்ணறிவு தேவையில்லை, முட்டாள்களே சூழ்ச்சி செய்கிறார்கள், புத்திசாலித்தனமே போதுமானது. எல்லாம் முட்டாள்கள் என்கிறான் ஓஷோ. பாருங்க, நான் ஒரு மிக எளிமையா இதை உங்களுக்கு புரிய வைக்கிறேன், மிக எளிமையாக புரிய வைக்கிறேன்.
ஒரு இன்ஜினியர் இருந்தாரு. அந்த இன்ஜினியர் கிட்ட கொத்தனார் ஒருத்தர் வேலை செஞ்சாரு. இன்னைக்கு என்ன பிரச்சனை தெரியுமா? தெருவுக்கு 4 இன்ஜினியர் இருக்கிறாரு, ஒரு சூப்பரான கொத்தனாரத்தான் காணும். ஆமாங்க, அவ்வளவு பேரை பார்க்குறவங்க எல்லாம் இன்ஜினியராக தான் இருக்கிறாங்க. வேலை இருக்கோ இல்லையோ எல்லாரும் இன்ஜினியர்ஸ். we are all engineers. அவர்கிட்ட ஒரு நல்ல வேலையாள் கொத்தனார். அவர் சொன்னார், சார் 30 வருஷம் வேலை செஞ்சுட்டேன் சார், ஊருக்கு போறேன்னா. ஏன்பா ஊருக்கு போறீங்க? 30 வருஷமா இருந்துட்டீங்க, இங்கேயே இருங்களேன். இல்லை சார், உங்களால தானே நான் வளர்ந்தேன், என்னை விட்டுட்டு இப்படி போறேங்கிறீங்களே, நான் என்ன பண்ணுவேன்? இல்லை சார், பொண்டாட்டி பிள்ளைங்கெல்லாம், பொண்டாட்டிக்கும் வயசாயிடுச்சு, எனக்கும் வயசாயிடுச்சு, குழந்தைங்க வளர்ந்துட்டாங்க, ஊரில் போய் ஒரு வீடு கட்டிட்டு இருந்துடலான்னு பார்க்குறேன் சார். சரி, ஒரே ஒரு ப்ராஜெக்டில் மட்டும் இரு என்னோட, அப்புறம் போயிடு. சார் என்ன சார், ஒரே ஒரு ப்ராஜெக்டா? வாக்குடா, வாங்கிட்டேன்டா, ப்ளீஸ். ஓகே, எவ்வளோ நாள்? 90 நாள்டா. 3 மாசமா? சரி, பட்ஜெட் கொடுங்கண்ணா. அவர் பட்ஜெட் கொடுத்தாரு. அந்த பட்ஜெட்லாம் பெருசு இல்லை சார் அப்படின்ட்டு 38 நாளே வேலை முடிச்சிட்டாங்க. வேலையை முடிச்சுட்டு சாவி கொடுத்துட்டாங்க. சார், அவர் சொன்னார், ரொம்ப நன்றிப்பா, 1 மாதம் 3 மாதம் ஆகணும், 1 மாதம் 8 நாளில் முடிச்சிட்டேன், சூப்பர். சரி போ, நான் சைட்டுக்கு போய் நாளைக்கு பார்த்துக்கிறேன், நாளை மறுநாள் வந்து நீ என்கிட்ட உன் ஒய்ஃபோட வந்து கொஞ்சம் உனக்கு பணம் கொடுக்க வேண்டியிருக்கு, அதை நீ பிஎஃப் எல்லாம் வாங்கிட்டு போயிடு. சரி சார். ஒரு நாள் கழிச்சு வராங்க, பூஜை அறைக்கு கூட்டிட்டு போய் மனைவியோட நிறுத்தி 2 பேருக்கும் வணக்கம் சொல்லி அந்த இன்ஜினியர் ஒரு தாம்பாள தட்டுல இந்த வீட்டு சாவியை எடுத்துட்டு வந்து, உனக்காக நான் வந்து எதுவுமே செய்யலடாப்பா, 30 வருஷமா வேலை செஞ்சிருக்கேன், உன் கையாலேயே உனக்கு வீடு கட்டி உனக்கு தரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த சாவியை நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொன்ன. இப்ப நாம எல்லாருமே சாவியை வாங்கினா கொத்தனார். ஒரே வார்த்தை தான், இதை 38 நாளுக்கு முன்னால சொல்றது. சூப்பரா கட்டியிருப்பேன்ல, 90 நாளை வச்சு கட்டியிருப்பேன்ல. இப்படி அவசர அவசரமா போட்டு நான், எங்க அம்மா சொல்லுவாங்க, இவர் சொல்லுவாருங்க, ஆட்டோ பின்னால எழுதி இருந்தது, கீழே இறை என்புன்னு போட்டிருந்தது, ரொம்ப மகிழ்ச்சி. குறுக்கு வழிகள் நீளமானவை. வீட்டுல போய் யோசிங்க, வீட்டுல போய் யோசிங்க. நான் டீச்சரா யோசிக்கிறேன், உண்மைதான். பிட்டடிக்கிற பொண்ணை பார்த்து இதை சொல்லணும்னு தோணும் எனக்கு. அந்த சனியனை படிச்சு தொலைச்சிடலாம். எங்க வைக்கிறதுன்னு தெரியாம எங்கெங்கயோ வச்சுக்கிட்டு. குறுக்கு வழிகள் நீளமானவை. நீங்க இயல்பா அன்பா இருந்துருங்களேன். அதனால்தான் அறிவு அப்படிங்கிற ஒரு சொல்ல பயன்படுத்துகிறார் வள்ளுவர், அன்புங்கிற சொல்லுக்கு பதிலாக. அறிவினால் ஆகுவது உண்டோ பிரிதின் நோய், தன்னோய் போல் போற்றா கடை. அடுத்தவர்களுடைய துன்பத்தை தன் துன்பம் போல் நினைக்காதவனுடைய அறிவு இருந்து என்ன, அவன் இறந்து என்னன்னு கேட்கிறார். அப்ப அது அறிவு அல்ல, அன்பு. அன்பாக இருப்பது புத்திசாலித்தனம். இந்த வார்த்தை எப்போ கிடைக்கும் நமக்கு? எங்க அப்பா அம்மாட்ட சண்டை போட்டு அவங்கள நாசம் பண்ணி அவங்க கிட்ட இருந்து ஒரு சொத்து வாங்க முடியாது. அன்பா இருந்து பாருங்க, அவங்களே கொடுத்துருவாங்க. எங்க 5 பேர்ல நான் தான் வாங்கி இருக்கிறேன் சொத்தை. யோசிச்சு பார்த்தா அன்பா இருப்பது எப்பொழுதுமே மிக மிக நல்லது, மிக மிக ஆரோக்கியமானது. ஆனால் அதிலே ஒரு சிக்கல் இருக்கிறது. அந்த அன்பை வெளிப்படுத்துவதில் இருக்கக்கூடிய நிதானம் இருக்கு இல்லையா, அதில் சிக்கல் இருக்கிறது. பல நேரங்களில் நான் யோசித்து பார்த்திருக்கிறேன். இந்த மனதை சுத்தப்படுத்தி வைத்துக் கொள்ளுவதுதான் ஒளி உறும் அறிவிற்கான அடிப்படை. மனதிலே அழுக்கில்லாமல் இருத்தல். நான் ஒரு குறள் சொல்றேன், வீட்டில் போய் முடிந்தால் இந்த குறளை உங்களுடைய டைரியில எழுதி வச்சுக்கோங்க. சாதாரணமா எல்லாரும் நிறைய பேர் குறள் சொல்றாங்க. எப்படிப்பட்ட குறள் தெரியுமா? எல்லாருக்கும் தெரிஞ்ச குறளையே சொல்லுவாங்க. மிக மிக நுட்பமான குறட்பாக்கள் நிறைய உண்டு. எங்க அப்பா சொல்லுவாருங்க, உருதுல சொல்லுவார். 2 விஷயம் சொல்லுவாருங்க, அத உருதுல சொல்லுவார். दगा किसी का सगा नहीं है, करना है तो कर देखो, जिसने जिसने दगा किए हैं जाके उनके घर देखो என்று சொல்லுவார். என்ன அர்த்தம் தெரியுமா? துரோகம் இருக்குல்ல, யாருக்குமே சகம் கிடையாதான். சகம்னா தெரியல, சகோதரம்னா உதரம்னா வயிறு, சகம்னா கூட பிறந்தவங்க, ஒரே வயிறு. இந்த ஒண்ணு விட்ட தங்கச்சிங்கிறோம்ல, அது என்னது ஒண்ணு விட்டது?
ஒன்று விட்ட அண்ணன், ஒன்று விட்ட சித்தப்பா, எனிபடி? ஒன்றும் இல்லை, தாய் வயிறு, அது ஒன்று தான் விட்டது, மற்றதெல்லாம் அதே தான். இந்த சகம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்குல்ல, தகா கிசி கா சகா நஹி ஹை, ஒருபோதும் துரோகம் யாருக்குமே சகம் கிடையாது. அது ஒரு செயின் ரியாக்ஷன் சொல்லுவார். எங்க போய் நீ பாருனா, நான் சொல்றது நீ தெரிஞ்சுக்கணும்னா, யாரெல்லாம் துரோகம் செய்திருக்கிறார்களோ அவர்கள் வீட்டை போய் நீ பார் என்று முடியும் அந்த 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 சொல். வீட்டை போய் பார்த்துட்டு வாங்க, யாரெல்லாம் துரோகம் பண்ணாங்க உங்க வீட்டை போய் பார்த்துட்டு வாங்க. நான் யோசிச்சு பார்த்தேன், வள்ளுவத்தில் இந்த மாதிரி ஏதாவது இருக்கா? இப்ப எனக்கு உருது மொழி தெரியும் என்பதற்காக உருதுவிலே நான் சில விஷயங்களை எடுக்கிறேன். இதை என் தமிழ் சொல்லி இருக்கிறதா பாருங்க. ஒரு 3 நாளைக்கு முன்னால தாங்க இந்த குறள் படித்தேன். நடுங்கி போனேன். அந்த குறள் படிச்சு நடுங்கி போனேங்க. பாருங்க, என்னுடைய அம்மா ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. யாருக்காவது சாப்பாடு போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், சாப்பாடு போட்டவங்களுக்கு தெரியும், சாப்பிட்டவங்க நன்றியாவே இருக்க மாட்டாங்க, நன்றின்னு சொல்லவும் மாட்டாங்க. என் அம்மா சொல்லும், அவங்க வார்த்தையால நன்றி சொல்ல வேண்டாம் பாப்பா, நீ அதை எதிர்பார்க்காத. எப்போ நீ சோறு போடுறியோ, எப்போ அந்த சாப்பாட்டை அவங்க சாப்பிட்டாங்களோ, அவங்க வயிறு எப்போ குளிர்ந்துச்சோ, பிரபஞ்சத்திடம் போய் அந்த உன் நன்றி சேர்ந்து விட்டது, அது உனக்கு வந்து சேரும். யாருடைய வாயிலிருந்தும் நீ அதை எதிர்பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாதுன்னு அம்மம்மா சொல்லுவாங்க. இது ரொம்ப ஆழமான செய்தி. இது சொற்களில் இல்லை எதுவும், ஆனால் சொல்லை மிக ஆழமாக வைத்து சொல்லுகின்ற பொழுது, அது மந்திரமாக மாறுகின்ற பொழுது அதன் பொருள் மாறுபடுகிறது. பாருங்க, நான் குறள் படித்து நான் வியந்து போனேன். மறந்தும் மறந்தும் பிறன் கேடு சூழற்க, சூழின் அரண் சூழும் சூர்ந்தவன் கேடு. யாருக்கும் மறந்தும் கூட தவறாக நினைத்து விடாதே. நீ நினைத்து விட்டால் அறம் உன்னை தவறானவள் என்று நினைத்து கொள்ளும், உன்னை அது சூழத் தொடங்கிவிடும் என்று பயமுறுத்துகிறது ஒரு குறள். என் அறிவிலே நான் பல வெளிச்சங்களை பாய்ச்சிக் கொள்வதற்கு எனக்கு இந்த சொற்கள் போதுமானதாக இருக்கிறது. ஒரு செய்தியை நான் சொல்றேன். இப்ப சமீபத்தில் நான் தினசரி படிப்பவள்னு சொன்னேன். உங்க அத்தனை பேருக்கும் சொல்லுகிறேன், இங்க இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு சொல்லுகிறேன். ஏன் தெரியுமா? இன்றைக்கு வாசிப்பு பழக்கம் குறைந்திருக்கிறது. இங்க நிறைய பேர் புத்தகத்தை வச்சிருக்கிறாங்க. நானும் புத்தக பதிப்பாளராக இருந்தவள் தான், அண்ணனுக்கு தெரியும். ஒரு புத்தகம் ஒரு வாழ்க்கையை காவு கேட்கும், ஒரு புத்தக பதிப்பு ஒரு வாழ்க்கையை காவு கேட்கும். ரொம்ப சிரமம், ஒரு புக்கு வெளிவர்றது ரொம்ப சிரமம். புத்தகங்களை கொண்டாடுங்கள், புத்தகங்களை வாசியுங்கள், வாசித்ததை புரிந்து கொள்ளுங்கள். 800 பக்க புத்தகத்தில் 782வது பக்கத்தில் 4வது பத்தியில் கடைசி ஒரு சொல் இருக்கும். அது மட்டும்தான் உங்களுக்கானதாக இருக்கலாம், ஆனால் அதற்கு நீங்கள் அந்த 800 பக்கத்தையும் கடந்தாக வேண்டும். இதை நாம் புரிந்து கொள்வது ஏன் தெரியுமா? இன்றைய இளைஞர்கள் சிரமப்படுகிறார்கள் புக்கு வாசிக்கிறது. இளைஞர்கள் மட்டுமே, நான் பெரியவங்க மட்டும் வாசிடுறாங்களா? ஒரு புத்தகத்தை முழுமையாக படித்து வாசித்த நினைவு எனக்கு இல்லவே இல்லை என்று சொல்லுகின்றவர்களை நான் தினந்தோறும் சந்திக்கிறேன். எனக்கெல்லாம் புத்தக வாசிப்பு என்பது எனக்கு ஒரு ரத்தத்தில் கலந்த ஒரு பழக்கம். புத்தக வாசிப்பு என்பதனை நாம் எப்படி கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். வாசிக்கின்ற பொழுதெல்லாம் சில விஷயங்கள் நமக்கு வேறு வேறாக நினைத்தவை எல்லாம் வேறு வேறாக வந்து சேர்கிறது. இந்த புத்தகங்கள் இருக்குல்ல, இந்த புத்தகத்தை யாரும் காசு கொடுத்து வாங்கிட முடியாது, தெரியுமா உங்களுக்கு? நீங்க கொடுத்து வாங்குறீங்களா 200 ரூபா 300 ரூபா, அது புத்தகத்திற்கான அச்சு கூலியும் பேப்பர் கூலியும் தான். அதில் சொல்லப்பட்ட விஷயத்திற்கு நீங்கள் காசு கொடுத்து விடவே முடியாது, அதை வாங்கி விடவே முடியாது. அவ்வளவு பெரிய விஷயம் அது. அந்த புத்தகத்தை ஏன் உங்களால் வாசிக்க முடியவில்லை தெரியுமா? ஒரு ஆசிரியராக சொல்லுகிறேன், அண்ணன் சந்தோஷப்படுவார், கலெக்டர் அவர்களும் சந்தோஷப்படுவார்கள். இது ஆசிரியராக இருந்து எனக்கு 25வது ஆண்டு. இது என் வெள்ளி விழா. என் வகுப்பில் இதுவரைக்கும் யாரும் ஃபெயில் ஆனதில்லை, ஃபெயிலாக விட்டதில்லை. அங்கே உட்காந்து பேசிட்டு இருந்ததுங்களை உட்கார வச்சுட்டான்ல, ஃபெயிலாக விடக்கூடாது. அந்த பொறுப்பு எனக்கு என்னன்னா, கிளாஸில் யாராவது ஃபெயில் ஆனால் டீச்சர் ஃபெயில் ஆனதான் நான் நினைப்பேன் பர்சனலாக. அப்புறம் டீச்சர்ஸ்க்கெல்லாம் சொல்லுவேன், தயவுசெய்து உங்கள் புத்தியை உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுத்துடாதீங்க. அவர்கள் உங்கள் அறிவை பெறுவதற்காக வரவில்லை, அவர்கள் தங்கள் அறிவை அறிமுகம் செய்து கொள்வதற்காக வருகிறார்கள்.
அதுல யாரு பேச்சாளர், யாரு ஓவியர், யாரு சிற்பி, யாரு நிர்வாக அதிகாரி, யார் ஒரு பெரிய அரசியல்வாதி, யார் எழுத்தாளர் என்பதனை கண்டுபிடித்து அவர்களுக்கு சொல்லக்கூடிய வேலையைத்தான் கல்வி செய்ய வேண்டும், கல்வியாளர்கள் செய்ய வேண்டும், ஆசிரியர்கள் செய்ய வேண்டும் என்று நான் அடிக்கடி சொல்வேன். எனைத்தானும் நல்லவை கேட்க அனைத்தானும் ஆன்ற பெருமை தரும் முயூவ விளக்க உரை. எவ்வளவு சிறிதே ஆயினும் நல்லவற்றைக் கேட்டறிய வேண்டும், கேட்ட அந்த அளவிற்கு அவை நிறைந்த பெருமையைத் தரும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. சிறிது நேரமே என்றாலும் உறுதி தரம் நற்பொருளைக் கேட்க வேண்டும், அதுகூட நிறைந்த பெருமையைத் தரும். கலைஞர் விளக்க உரை. நல்லவற்றை எந்த அளவுக்கு கேட்கிறோமோ அந்த அளவுக்கு பெருமை கிடைக்கும் என்ற நம்பிக்கையுடன் இருக்க வேண்டும். எனைத்தானும் நல்லவை கேட்க அனைத்தானும் ஆன்ற பெருமை தரும் முயூவ விளக்க உரை. எவ்வளவு சிறிதே ஆயினும் நல்லவற்றைக் கேட்டறிய வேண்டும், கேட்ட அந்த அளவிற்கு அவை நிறைந்த பெருமையைத் தரும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. சிறிது நேரமே என்றாலும் உறுதி தரம் நற்பொருளைக் கேட்க வேண்டும், அதுகூட நிறைந்த பெருமையைத் தரும். கலைஞர் விளக்க உரை. நல்லவற்றை எந்த அளவுக்கு கேட்கிறோமோ அந்த அளவுக்கு பெருமை கிடைக்கும் என்ற நம்பிக்கையுடன் இருக்க வேண்டும். எனைத்தானும் நல்லவை கேட்க அனைத்தானும் ஆன்ற பெருமை தரும் முயூவ விளக்க உரை. எவ்வளவு சிறிதே ஆயினும் நல்லவற்றைக் கேட்டறிய வேண்டும், கேட்ட அந்த அளவிற்கு அவை நிறைந்த பெருமையைத் தரும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. சிறிது நேரமே என்றாலும் உறுதி தரம் நற்பொருளைக் கேட்க வேண்டும், அதுகூட நிறைந்த பெருமையைத் தரும். கலைஞர் விளக்க உரை. நல்லவற்றை எந்த அளவுக்கு கேட்கிறோமோ அந்த அளவுக்கு பெருமை கிடைக்கும் என்ற நம்பிக்கையுடன் இருக்க வேண்டும். எனைத்தானும் நல்லவை கேட்க அனைத்தானும் ஆன்ற பெருமை தரும் முயூவ விளக்க உரை. எவ்வளவு சிறிதே ஆயினும் நல்லவற்றைக் கேட்டறிய வேண்டும், கேட்ட அந்த அளவிற்கு அவை நிறைந்த பெருமையைத் தரும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. சிறிது நேரமே என்றாலும் உறுதி தரம் நற்பொருளைக் கேட்க வேண்டும், அதுகூட நிறைந்த பெருமையைத் தரும். கலைஞர் விளக்க உரை. நல்லவற்றை எந்த அளவுக்கு கேட்கிறோமோ அந்த அளவுக்கு பெருமை கிடைக்கும் என்ற நம்பிக்கையுடன் இருக்க வேண்டும். எனைத்தானும் நல்லவை கேட்க அனைத்தானும் ஆன்ற பெருமை தரும் முயூவ விளக்க உரை. எவ்வளவு சிறிதே ஆயினும் நல்லவற்றைக் கேட்டறிய வேண்டும், கேட்ட அந்த அளவிற்கு அவை நிறைந்த பெருமையைத் தரும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. சிறிது நேரமே என்றாலும் உறுதி தரம் நற்பொருளைக் கேட்க வேண்டும், அதுகூட நிறைந்த பெருமையைத் தரும். கலைஞர் விளக்க உரை. நல்லவற்றை எந்த அளவுக்கு கேட்கிறோமோ அந்த அளவுக்கு பெருமை கிடைக்கும் என்ற நம்பிக்கையுடன் இருக்க வேண்டும். எனைத்தானும் நல்லவை கேட்க அனைத்தானும் ஆன்ற பெருமை தரும் முயூவ விளக்க உரை. எவ்வளவு சிறிதே ஆயினும் நல்லவற்றைக் கேட்டறிய வேண்டும், கேட்ட அந்த அளவிற்கு அவை நிறைந்த பெருமையைத் தரும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. சிறிது நேரமே என்றாலும் உறுதி தரம் நற்பொருளைக் கேட்க வேண்டும், அதுகூட நிறைந்த பெருமையைத் தரும். கலைஞர் விளக்க உரை. நல்லவற்றை எந்த அளவுக்கு கேட்கிறோமோ அந்த அளவுக்கு பெருமை கிடைக்கும் என்ற நம்பிக்கையுடன் இருக்க வேண்டும். எனைத்தானும் நல்லவை கேட்க அனைத்தானும் ஆன்ற பெருமை தரும் முயூவ விளக்க உரை. எவ்வளவு சிறிதே ஆயினும் நல்லவற்றைக் கேட்டறிய வேண்டும், கேட்ட அந்த அளவிற்கு அவை நிறைந்த பெருமையைத் தரும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. சிறிது நேரமே என்றாலும் உறுதி தரம் நற்பொருளைக் கேட்க வேண்டும், அதுகூட நிறைந்த பெருமையைத் தரும். கலைஞர் விளக்க உரை. நல்லவற்றை எந்த அளவுக்கு கேட்கிறோமோ அந்த அளவுக்கு பெருமை கிடைக்கும் என்ற நம்பிக்கையுடன் இருக்க வேண்டும். எனைத்தானும் நல்லவை கேட்க அனைத்தானும் ஆன்ற பெருமை தரும் முயூவ விளக்க உரை. எவ்வளவு சிறிதே ஆயினும் நல்லவற்றைக் கேட்டறிய வேண்டும், கேட்ட அந்த அளவிற்கு அவை நிறைந்த பெருமையைத் தரும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. சிறிது நேரமே என்றாலும் உறுதி தரம் நற்பொருளைக் கேட்க வேண்டும், அதுகூட நிறைந்த பெருமையைத் தரும். கலைஞர் விளக்க உரை. நல்லவற்றை எந்த அளவுக்கு கேட்கிறோமோ அந்த அளவுக்கு பெருமை கிடைக்கும் என்ற நம்பிக்கையுடன் இருக்க வேண்டும். எனைத்தானும் நல்லவை கேட்க அனைத்தானும் ஆன்ற பெருமை தரும் முயூவ விளக்க உரை. எவ்வளவு சிறிதே ஆயினும் நல்லவற்றைக் கேட்டறிய வேண்டும், கேட்ட அந்த அளவிற்கு அவை நிறைந்த பெருமையைத் தரும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. சிறிது நேரமே என்றாலும் உறுதி தரம் நற்பொருளைக் கேட்க வேண்டும், அதுகூட நிறைந்த பெருமையைத் தரும்.
கலைஞர் விளக்க உரை. நல்லவற்றை எந்த அளவுக்கு கேட்கிறோமோ அந்த அளவுக்கு பெருமை கிடைக்கும் என்ற நம்பிக்கையுடன் இருக்க வேண்டும். எனைத்தானும் நல்லவை கேட்க அனைத்தானும் ஆன்ற பெருமை தரும் முயூவ விளக்க உரை. எவ்வளவு சிறிதே ஆயினும் நல்லவற்றைக் கேட்டறிய வேண்டும். கேட்ட அந்த அளவிற்கு அவை நிறைந்த பெருமையைத் தரும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. சிறிது நேரமே என்றாலும் உறுதி தரம் நற்பொருளைக் கேட்க வேண்டும். அதுகூட நிறைந்த பெருமையைத் தரும். கலைஞர் விளக்க உரை. நல்லவற்றை எந்த அளவுக்கு கேட்கிறோமோ அந்த அளவுக்கு பெருமை கிடைக்கும் என்ற நம்பிக்கையுடன் இருக்க வேண்டும்.